கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 11/4/2026 சனிக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். God has not given us the spirit of fear but of power and of love and of a sound mind. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பயமில்லாத மனிதன் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதி மனிதனாகிய ஆதாம் தேவனுடைய சத்தத்தை அவன் செவி கொடுக்காமல் பிசாசுடைய சத்தத்தை கேட்டபடினால், தேவருடைய சத்தத்தை கேட்டு பயந்து நடுங்கி ஒளிந்து கொண்டேன் என்று சொல்கிறதை, வசனத்தை ஆதியாகமத்தில் நாம் முதல் அதிகாரங்களிலே வாசிக்க முடிகிறது. அங்கு ஆரம்பித்ததான அந்த பயத்தின் ஆவி மனிதனுக்குள்ளே புகுந்து இன்றைக்கு வரைக்கும் மனிதனுக்கு ஒவ்வொரு காரியங்களை குறித்து தான பயங்கள், தன்னுடைய வாழ்க்கை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, படிப்பை குறித்து, பலவிதமான சூழ்நிலைகளின் பயங்களுக்குள்ளே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பெரும்பாலான பயங்கள் பிசாசினால் மனிதனை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் அந்த பயங்களுக்கெல்லாம் நீங்களாக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆவி எப்படிப்பட்ட ஆவி என்று சொன்னால், பயத்தின் ஆவியை நம்மை விட்டு மாற்றி 3 விதமான ஆவி நமக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று பலமுள்ள ஆவி, 2வது அன்பின் ஆவி, 3வது தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகையினாலே ஒவ்வொரு நாளும் இந்த ஆவி நம்மை வழிநடத்த, அதாவது பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி நம்மை வழிநடத்த ஆண்டவரிடத்தில் கேட்போம். பல நேரங்களிலே மாம்சீகம் நமக்குள்ளே தலை தூக்கி பயத்தின் ஆவி நம்மை பயமுறுத்தலாம். ஒருவேளை பலவிதமான கலக்கத்திற்குள்ளே உங்களை கொண்டு போகலாம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தேவையற்ற காரியங்களை குறித்து கலங்கி தவித்து நீங்கள் சோர்ந்து போய் விடாதபடி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்தி ஏற்ற காலங்களில் விளங்கக்கூடிய தேவ சகாயம் உங்களை வழிநடத்துவாராக என்று சொல்லி நானும் வாழ்த்துகிறேன். சங்கீதம் 51:12 சொல்லுகிறது, உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இங்கே உள்ள ஆவியானவர் உற்சாகப்படுத்தக்கூடிய ஆவியானவர். சங்கீதம் 143:10, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்து அருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உற்சாகமான ஆவி, வழி நடத்தக்கூடிய ஆவி. ஆம் பிரியமானவர்களே, அந்த ஆவியானவர் நம்ம ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி காக்க கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள், இந்த வாரத்தினுடைய கடைசி நாள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாள் நம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். நம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை செவையான பாதையிலே நடத்தட்டும். கர்த்தர் உற்சாகமான ஆவி எங்களை தாங்கும்படி செய்யட்டும். பயத்தின் ஆவியை நீக்கி பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவி எங்கள் மேல் அருள் செய்யப்படட்டும் என்று சொல்லி பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 934-5353-730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஏமன். நேற்று கேள்வியும் பதிலும். உமக்கு சமாதானம், சமாதானம், உமக்கு உதவி செய்வர்களுக்கும் சமாதானம். யார் யாரிடத்தில் சொன்னது? அதிபதிகளுக்கு தலைவனான அமாசா தாவீதிடம் சொன்னது. 1 நாளாகமம் 12:18. இந்த நாளுக்கான கேள்வி, கர்த்தருடைய ஆவி உண்மையில் இறங்குவார், நீ அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். ஆமேன்.